Hi, hello guys. Welcome to our channel Alternate Brain. Friends, இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு 5 amazing neurobic exercise பத்தி சொல்ல போறோம். இது உங்களுடைய பிரெயினை ஹெல்த்தி ஆக்குறது மட்டும் இல்ல, அது கூடவே உங்களோட ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், மெமரி பவரையும் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணும். டோன்ட் வரி, இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச போரிங் எக்ஸசைஸ் மாதிரிலாம் இருக்காது. லைக் புக் ரீடிங், பாதாம் சாப்பிடுறது, மார்னிங் அர்லியா எழுந்துக்கிறது, மெடிடேஷன், ஈட்டிங் ஹெல்த்தி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நோ, இந்த எக்ஸசைசஸ் ரொம்பவே யூனிக், இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன்னாக இருக்க போகுது. இந்த எக்ஸசைசஸ் உங்களோட ஃப்ரீ டைம்ல கொஞ்ச நேரம் பண்ணாலே போதும். ஏன்னா நம்மளுடைய பிரெயின் பெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும்போது மட்டும் தான் நம்ம இஷ்டப்பட்டதை அச்சீவ் பண்ண முடியும். ஆனா உங்கள சில பேர் இதுவும் நினைச்சிட்டு இருப்பீங்க, என்னோட பிரெயின் ஏற்கனவே ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லா தானே இருக்கு, அப்ப வாங்க டெஸ்ட் பண்ணிரலாம். எக்ஸசைஸ் 1, டெஸ்ட் அண்ட் ட்ரிக் யுவர் பிரெயின். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல உங்களுடைய மைண்ட நீங்க கண்டினியூஸா டெஸ்ட் அண்ட் ட்ரிக் பண்ணணும். டெய்லி உங்களோட பிரெயினை சேலஞ்ச் பண்றதுனால உங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் டெவலப் ஆகும். அதுக்கு நான் இப்போ சொல்ல போற 3 மைண்ட் பெண்டிங் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட், ஷால் டேபிள். உங்க எதிர்க்க இந்த டேபிள் இருக்கு. இதுல 1ல இருந்து 25 நம்பர்ஸ் ரேண்டமா, அதாவது வேற வேற பாக்ஸஸ்ல வேற வேற நம்பர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டேபிளோட சென்டர் 19 இந்த நம்பரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு சொல்லும்போது 1 to 25 இந்த நம்பர்ஸ் நீங்க அசெண்டிங் ஆர்டர், அதாவது சீரியல் வைஸா நீங்க தேடணும். சரி வாங்க, இதை நம்ம 30 செகண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். சோ நீங்க எல்லா நம்பர்ஸையும் சீரியல் வைஸா சர்ச் பண்ண முடிஞ்சதா? அப்படி இல்லனா எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க இத அகைன் பிராக்டிஸ் பண்றப்போ இன்னும் பெட்டர் ஆகுவீங்க. இந்த எக்ஸசைஸ்னால ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ற ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது கூடவே உங்களோட பெரிஃபரல் விஷனும் டெவலப் ஆகும். டெய்லி ஷார்ட் டேபிள் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆன்லைன் வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸையும் யூஸ் பண்ணலாம். நம்பர் 2, மல்டி கலர் டெக்ஸ்ட். இப்போ உங்க ஸ்கிரீன்ல டிஃபரண்ட் கலர்ஸ்ல டிஃபரண்ட் வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற ஒரு வேர்ட் மேல ஒரு கலர் வரும். நீங்க அந்த கலரோட பேரை கரெக்டா சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க நீங்க கலரோட நேம் சொல்லணும், வேர்ட்ஸ் இல்ல. ரெடி, நவ் கோ. இது பார்க்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்துச்சோ, ஆனா பண்றதுக்கு அவ்வளவு ஈஸி இல்லல. ஏன்னா நம்மளுடைய பிரெயின்ல டெக்ஸ்ட் பெர்செப்ஷன் அண்ட் கலர் பெர்செப்ஷன் ரெண்டுமே டிஃபரண்ட் ஹெமிஸ்பியர்ல லொகேட்டடா இருக்கு. நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்றப்போ உங்களோட பிரெயின் ரெண்டு ஹெமிஸ்பியரோட கனெக்ஷனையும் ஸ்ட்ராங் ஆகுது. இதனால உங்களோட கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகுது. அண்ட் நீங்க ஈஸியா ஒரே நேரத்துல 2 டாஸ்க் பண்ற எபிலிட்டி டெவலப் ஆகும். அண்ட் நம்பர் 3, பிளைண்ட் ஃபோல்டட். இதுல நீங்க உங்க கண்ணை கட்டிக்கிட்டு தினம் நீங்க சின்ன வேலை எதனா செய்யணும். லைக் நீங்க கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு பேப்பர்ல உங்களோட பேரை எழுதி பார்க்கலாம். இல்ல நீங்க பேப்பர்ல ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள் இந்த மாதிரியான ஷேப்ஸ் வரைய முயற்சி பண்ணலாம். நீங்க வேணும்னா கண்ணை மூடிக்கிட்டு மொபைல் இல்ல உங்களோட கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணியும் பிராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க இந்த எக்ஸசைஸை இப்பவே பண்றதுக்காக இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட நேமை டைப் பண்ண முயற்சி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பண்றதுனால உங்களுடைய மசில் மெமரி டெவலப் ஆகும். அண்ட் நீங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாவே ஞாபகத்துல வச்சுப்பீங்க. எக்ஸசைஸ் 2, ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ். சோ இப்போ நாங்க உங்களுக்கு ஹேண்ட்ஸ்க்கு ரிலேட்டட் ஜெஸ்டர்ஸ் சொல்ல போறோம். இது உங்களோட பிரெயினை இன்னும் ஷாக் ஆக போகுது. இதுல நீங்க உங்களோட கையை யூஸ் பண்ணி உங்களோட பிரெயினை ட்ரிக் பண்ண அண்ட் அதோட பவர் அதிகரிக்க கத்துக்குவீங்க. ஓகே அண்ட் பீஸ் சைன். இங்க நீங்க உங்களோட ரைட் ஹேண்ட்ல பீஸ்க்கான சைனை வைக்கணும் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல ஓகேக்கான சைன். இத செஞ்ச பிறகு இத நீங்க திரும்ப சேஞ்ச் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க எப்பனா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல பீஸ்க்கான சைனை உருவாக்குவீங்க அண்ட் எப்பனா ரைட் ஹேண்ட்ல ஓகேக்கான சைன். இப்பவே ட்ரை பண்ணி பாருங்க. 5 வாட்டி 10 செகண்ட்ஸ்ல. ஸ்டார்ட். எப்படி இருந்துச்சு? ஈஸியா இல்ல கஷ்டமா இருந்துச்சா? இத நீங்க தினம் சில செகண்ட்ஸ்க்கு 10 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது, கிளென்ச் யுவர் ஃபிஸ்ட். இதுல நீங்க வெறும் உங்களோட கைகளை மடக்கி ஒரு க்ளோஸ் ஃபிஸ்ட் உருவாக்கணும் அண்ட் அது அப்படியே டைட்டாக 90 செகண்ட்க்கு ஹோல்ட் பண்ணி வைக்கணும். மாண்ட் கிளியர் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட சைக்காலஜிஸ்ட்க்கு அக்கார்டிங் நம்மளோட ரைட் ஹேண்டை 90 செகண்ட்ஸ் வரைக்கும் கிளென்ச் பண்றதுனால நம்மளுடைய மெமரி ஃபார்மிங் எபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அதே நீங்க உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணீங்கன்னா இது உங்களுடைய மெமரி ரீகால் எபிலிட்டியை டெவலப் பண்ணும். நம்பர் 3, மேக் சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். இப்போ நீங்க ஒரு வேலை செய்யுங்க. உங்களோட
லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு சர்க்கிள் உருவாக்குங்க அண்ட் சேம் டைம்ல உங்களோட ரைட் ஹேண்ட்ல ஒரு ட்ரையாங்கிள் உருவாக்க முயற்சி பண்ணுங்க. வெல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரெண்டு ஸ்டெப்ஸையும் பெர்ஃபெக்ட்டா பண்ண. அண்ட் பிறகு உங்களோட கையை ஸ்விட்ச் பண்ணி ஒரு கையில ட்ரையாங்கிள் உருவாக்குங்க அண்ட் இன்னொன்னுல சர்க்கிள். பாருங்க இத நீங்க எவ்வளவு நாளா செய்றீங்கன்னு. யூ கேன் ட்ரை. இந்த ஜெஸ்டர்ஸ் உங்களோட மைண்ட ட்ரிக் பண்ணி உங்களோட நியூரோ பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்ணும். எக்ஸசைஸ் 3, யூஸ் யுவர் நான் டாமினன்ட் ஹேண்ட். இந்த எக்ஸசைஸ்ல நீங்க சிம்பிளி உங்களுடைய நான் டாமினன்ட் ஹேண்டை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரைட்டியா இருந்தா தினம் கொஞ்ச நேரத்துக்கு எதனா ஒரு வேலை உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ண ட்ரை பண்ணணும். அதே லெஃப்டியா இருந்தா நீங்க ரைட் ஹேண்ட்ல பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெய்லி ரைட் ஹேண்ட்ல பிரஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளையில இருந்து லெஃப்ட் ஹேண்ட்ல பிரஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சிமிலர்லி நீங்க எதனா சின்ன சின்ன வேலை ரைட் ஹேண்ட்ல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி நீங்க ரைட் ஹேண்ட்ல பெண்ணை பிடிக்கிறீங்கன்னா அப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரை பண்ணுங்க. அதாவது நீங்க எந்த ஹேண்டை ரெகுலரா யூஸ் பண்றீங்களோ அது இல்லாம இன்னொரு ஹேண்டை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய நான் டாமினன்ட் ஹேண்ட்ல வர்க் பண்ண உங்களோட பிரெயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதனால உங்களோட பிரெயின் மசில்ஸ் டெவலப் ஆகும். உங்களோட பிரெயின்ல நியூ நியூரல் பாத் கனெக்ஷன்ஸ் உருவாகும். இதனால உங்களோட பிரெயின் பாடி கனெக்ஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். எக்ஸசைஸ் 4, பிளே டெய்லி மைண்ட் சேலஞ்சிங் கேம்ஸ். நம்மள பொதுவாக தடுக்குவாங்க கேம்ஸை விளையாட கூடாதுன்னு. அதுவும் ஏன்னா கேம்ஸ் பல தடவை ரொம்பவே அடிக்டிவாக ஆயிடும். ஆனா ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க அப்படி நம்ம தினமும் நான் அடிக்டிவ் மைண்ட் சேலஞ்சிங் மெமரி கேம்ஸ் விளையாடணும்னா அப்ப நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் மெமரி பவர் பல மடங்கு அதிகமாயிடுமா. ஆனா இந்த கேம் பப்ஜி இல்ல கேண்டி கிரஷ் மாதிரி மிச்ச அடிக்டிவ் கேம்ஸ் மாதிரி இருக்க கூடாது. பதிலா நீங்க இந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடணும். உதாரணத்துக்கு சுடோக்கு, ஜிப்சா பசில்ஸ், மொனாபோலி, 2048, செஸ், லுமோசிட்டி, பிரெயினிடான், ரிடல்ஸ், ஸ்கிராபிள் எக்ஸெட்ரா. எதனா ஒரு கேம் எதுல நீங்க அதிகமா யோசிக்க வேண்டியதாகுதோ அது உங்களோட பிரெயின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் செஸ், இது உங்களுடைய growth மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுது. இல்லனா நீங்க இது இல்லாமலும் நீங்க முற்றிலும் ஃப்ரீயாக ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல இல்ல ஆப்ஸ்ல விளையாடலாம். லைக் பிரெயினிடான் இல்ல lumosity.com. இதுல நீங்க பிரெயினுக்கு ரிலேட்டட் எக்ஸசைஸ் பல கேம்ஸ் விளையாடலாம். ஈவன் இன்னைக்கு ட்விட்டர்ல வேர்டல் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு வேர்டல் சால்வ் பண்ண வரும். உங்களோட மைண்ட சேலஞ்ச் பண்ணும். சோ நீங்க போர் ஆகாம ஃப்ரீ டைம்ல ஃப்ரீ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கேம் விளையாடி கேம்ஸ் விளையாடி உங்களோட பிரெயின் பவரை அதிகரிக்க முடியும். எக்ஸசைஸ் 5, மேக் யுவர் பிரெயின் வர்க். ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் உங்களோட பிரெயின் ஒரு செட் பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. நீங்க உருவாக்குன பல ஹாபிட்ஸ் தான் உங்களுடைய எல்லா டிசிஷன்ஸும் எடுத்துட்டு இருக்கு. பட் எப்ப நீங்க இந்த ஆட்டோ பைலட் மோட பிரேக் பண்றீங்களோ அண்ட் உங்களோட மைண்டுக்கு எதனா ஒரு சேலஞ்சிங் வேலை கொடுக்குறீங்களோ அப்ப உங்க பிரெயினுடைய எல்லா ஏரியாஸும் ஆக்டிவ் ஆயிடும். இதுக்கு நீங்க இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இது உங்க பிரெயினோட பவரை அதிகரிக்கிறதுக்கு கூடமே உங்களுக்கு ப்ரொடக்டிவ், ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணும். லைக் உதாரணத்துக்கு டெக்னாலஜி மீது டிபெண்ட் ஆகிறத நிறுத்திடுங்க. டெக்னாலஜி நம்மளோட லைஃபை சுலபமாக்குற வேலையை செய்யுது. ஈவன் டெக்னாலஜினால பல தடவை நம்மளோட எவ்வளவு வேலை ஆயிருதுன்னா நம்மளோட பிரெயினுக்கு எதுவுமே செய்ய வேண்டியதாகிறது இல்ல. ஆனா அப்படி நம்மளோட பிரெயின் அதிகமா எந்த வேலையும் செய்யலனா அப்ப நம்மளோட பிரெயின் இன்னும் ட்ரெயின் ஆகாது. சோ இது grow எப்படி ஆகும்? சோ இதனாலேயே முயற்சி பண்ணுங்க உங்களுடைய சின்ன சின்ன வேலைகளுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட் பண்றதுக்கு, எதனா ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு, இல்ல வேர்ட்ஸ் தேடுறதுக்கு. இது எல்லாத்துக்குமே எப்பவுமே போனா எடுக்காதீங்க. உங்களுடைய மைண்ட்னால கால்குலேட் பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு தமிழ் வேர்டோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோ தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப ஞாபகத்துக்கு வரல. சோ உடனே கூகுள்ல சர்ச் பண்ணாதீங்க. முதல்ல நீங்களே அதை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்பரை ஞாபகப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. இது உங்களோட மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் பல ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு உதவியும் செய்யும். அப்படி நீங்க ரொம்ப சீக்கிரமா விஷயங்களை மறந்துடுறீங்கன்னா அப்ப நீங்க விஷயங்களுடைய லிஸ்ட் உருவாக்கி வைக்கிறதுனால நீங்க இதை ரொம்ப சுலபமாக யூஸ் பண்ணலாம். ஆனா இதனால உங்களோட மெமரி இம்ப்ரூவ் ஆகாது. இதுக்கு பதிலா நீங்க இந்த லிஸ்ட் மீது டிபெண்ட் ஆயிடுவீங்க. இப்போ இங்க அதுக்கு இது கிடையாது, நீங்க லிஸ்ட் உருவாக்குறதை நிறுத்துருங்கன்னு. பதிலா உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகத்துல வச்சுக்கணுமோ வெல் அது உங்களோட பொருட்களோ இல்ல உங்களுடைய டெய்லி ஷெட்யூல் அதுக்கான ஒரு லிஸ்ட் உருவாக்குங்க. ஆனா அதை அவசியம் வர்றப்போ திரும்ப திரும்ப பாக்குறதுக்கு பதிலாக முதல்ல நீங்களே அதை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால உங்க பிரெயினோட மெமரி மசில்ஸ் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும். நீங்க மத்தவங்க மாதிரி ஆட்டோ பைலட் மோட்ல போக மாட்டீங்க. பதிலா நீங்க ரொம்பவே எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட்டாக இருப்பீங்க. சோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க இனி வரப்போற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க. சோ thank you for watching.